இந்த மகிழ்ச்சியான கால வேளைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய சேகரத்திலே உங்களோடு சேர்ந்து இறைப்பணி ஆற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்போடு ஏற்றுக்கொண்ட உங்களையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இங்கு பணி செய்கின்ற காலங்கள் நமக்கு ஆசீர்வாதமும் மகிழ்வும் சந்தோஷத்தின் காலமாக காணப்பட ஆண்டவர் அருள் செய்வாராக. நல்ல ஒரு இது ரிட்ரீட் சென்டர் இல்லையா, நிறைய மக்கள் இங்கே வருவாங்க. அதனால் நம்முடைய ஆலயத்தை நம்ம பராமரிப்பது மிக மிக அவசியம். முயற்சி செய்வோம், ஜெபம் செய்வோம். நிச்சயமாக ஆண்டவருக்கான வாய்ப்பை நமக்கு தருவார் இல்லையா. நம்முடைய கமிட்டி ஓரளவு வந்துட்டுன்னா நம்முடைய ஃபைனான்ஸை வசதியை பார்த்து நம்ம அதுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஏன்னா இது ஒரு ரிட்ரீட் சென்டராக மாற்றணும். இங்கே எல்லா மக்களும் வந்துட்டு இங்கே வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஏதாவது கேம்ப் நடத்துகிறோன்னா இங்கே வரணும் இல்லையா. அங்கே வருவாங்கல்ல, நான் வந்திருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். சரி, நான் விட்டு இங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் ஒரு ரிட்ரீட்டுக்கு. அதனால் நம்ம முடிந்த மட்டும் எவ்வளோ அதை பராமரிக்க முடியுமோ அவ்வளோ நாம் பராமரிப்போம். அதற்கான வாய்ப்பு வசதிகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என்னை அன்போடு ஏற்றுக்கொண்ட உங்களுடைய அன்பு சபை அவருடைய குடும்பத்தாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர்களையும் ஆசீர்வதிப்பாராக. அதேபோல் கோயில் பணி செய்கின்ற அன்பு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிழ்ச்சியான வேளையிலே நாங்கள் உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி சேர்க்கிறேன். இப்பொழுது நாங்கள் உம்முடைய திருவசனங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நீர் பேசும் உம்முடைய சத்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ள ஆரும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஆராதனை. ஆராதனையிலே ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது, அல்லது ஒரு வழிபாடு அல்லது ஆராதனை எப்படி அர்த்தமுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 100வது சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 102. மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஒரு நல்ல வழிபாடு ஆராதனை எப்படி அமைய வேண்டும், இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஒரு அழகான இதை போன்ற நல்ல மலை இடிவார கிராமம், மலையின் அருகாமலே ஒரு நல்ல ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் ஒரு நல்ல அழகான ஆலயம், அங்கே ஒரு நல்ல ஒரு திருச்சபை மக்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை அவர்கள் வழிபட்டு கொண்டிருந்தாங்க. அதே கிராமத்தில் ஒரே ஒரு மனுஷன் மட்டும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன், இயேசு கிறிஸ்துவை நம்பாதவன், கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சாதிப்பவன். அதோடு மட்டுமல்ல, இந்த கிராமத்து மக்களெல்லாம் ஆலயத்திற்கு வழிபாட்டிற்கு செல்லும் பொழுது அவன் கேலியும் கிண்டலும் செய்வான். ஒரு நாள் தன்னுடைய ஆடு ஒன்று காணாமல் போய்விட்டது. அந்த ஆடை தேடி அவன் அலைந்தான். அவ்வாறு அவன் சென்று கொண்டிருக்கும் பொழுது நடுக்காட்டு பகுதியிலே தன்னுடைய ஆடை தேடி அவங்க அவரே வந்து விட்டான். திடீரென்று அவனுக்கு முன்பாக ஒரு புலி வந்து நின்றது. அவன் அலறிவிட்டான். பயத்தில் சத்தம் போட்டான், ஆண்டவரே என்னை காப்பாற்றும் அப்படின்னு சத்தம் போட்டான். ஒரு நாளும் நம்மளை தேடாத ஒருத்தன் கூப்பிடுதான் அப்படின்னோடனே ஆண்டவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நாளும் கூப்பிடலையே, இன்றைக்கி திடீர்னு கூப்பிடுதானே, என்ன விஷயம்னு போய் பார்த்து விடனே ஆண்டவர் அவன் முன்னால் வந்து தோண்டிட்டார், முன்னால் வந்து நின்றுட்டார். ஆண்டவரை பார்த்தோடனே அவனுக்கு கடுமையான மகிழ்ச்சி, அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி. அவன் நேராக ஆண்டவர்கிட்ட போனான், ஆண்டவரே என்னை எப்படியாவது இந்த புலியிடமிருந்து காப்பாற்றிவிடும், நீர் காப்பாற்றினா நான் நல்ல ஒரு கிறிஸ்தவனாக இருப்பேன், ஒழுங்காக ஆலயத்துக்கு வருவேன், உங்களுடைய வழிபாடில் நான் பங்கு பெற்றுவேன் இல்லையா என்று அவன் ஆண்டவரிடம் ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆண்டவர் யோசித்தார் இல்லையா, அந்த ஒரு நாள் இவன் நம்முடைய ஆலயத்துக்கு வரல, இவனை நம்பி எப்படி நம்ம கிறிஸ்தவன் ஆக்குவது அப்படின்னு ஆண்டவர் யோசிக்க ஆரம்பித்தார். இப்படி கடைசி நேரத்தில் கூப்பிடுதிய எப்படி நான் உன்னை மாற்றுவது அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார். உடனே அவனுக்கு இன்னும் பயம் அதிகமாகிட்டு ஓடி போய் ஆண்டவருடைய காலில் விழுந்தான். ஆண்டவரே, ஒருவேளை நீங்கள் என்ன கிறிஸ்தவனாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு தயக்கமாக இருந்தால், நம்பிக்கை இல்லைன்னா அந்த புலியாவது நீ கிறிஸ்தவ புலியாக மாற்றிருங்க அப்படின்னு அவன் காலை பிடிச்சிட்டு என்ன செய்தான், ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். உடனே ஆண்டவர் கொஞ்சம் இரக்கம் பட்டார். சரி, நான் அந்த புலி என்ன செய்தேன், கிறிஸ்தவ புலியாக மாற்றிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த புலி கிறிஸ்தவ புலியாக மாறிட்டு அது என்ன செய்யுது, உடனே இவனை பார்த்துக்கிட்டே முழங்கால் படிட்டு, ஆண்டவரே அன்றன்று உணவை எனக்கு இன்று தந்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னான் இல்லையா. வழிபாடு, நம்முடைய ஆராதனை, ஜபத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் இந்த ஆராதனை வழிபாடு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா நாம் கடவுளில் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால கடவுளோடு நாம் உறவு கொள்வதற்கு உரிமை இருக்குது இல்லையா. நம்ம யாருடைய, கடவுளுடைய சாயல், இமேஜ் ஆஃப் காட், கடவுளுடைய சாயலில் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறதுனால
நமக்கு கடவுளோடு தொடர்பு கொள்வதற்கு என்ன இருக்குது? உரிமை இருக்குது இல்லையா? இந்த ஆராதனை அல்ல வழிபாடு என்பதற்கு பல பொருட்கள் உண்டு. ஆராதனை அப்படின்னு சொன்னால் பணிந்து கொள்ளுதல், அல்லது வணங்குதல், அல்லது பணிந்து முத்தமிடுதல், அல்லது சேவை செய்தல், அல்லது போற்றுதல், மன்றாடுதல், ஜெபித்தல், இப்படி ஆராதனைக்கு பல பொருட்கள் உண்டு. நம்முடைய திருச்சபையில் ஆராதனை அப்படிங்கிற இந்த வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, ஆராதனா அப்படிங்கிற மலையாள வார்த்தையிலேருந்து வந்தது. ரோமன் கத்தோலிக்க மக்கள் என்ன சொல்லுவாங்க? பூசைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது பூஜா அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையிலேருந்து அது வந்தது. சரிதான். திருமறை கண்ணோட்டத்தில் நம்முடைய ஆராதனை வழிபாடு குறித்த கருத்துக்களை நம்ம இன்றைக்கி படிக்கிறோம் இல்லையா? எல்லா சமயங்களிலும் ஆராதனை உண்டு. எல்லா சமயமும் வழிபடுதாங்க இல்லையா? எல்லா மக்களும் வழிபடுதாங்க. இந்த ஆராதனையுடைய மிக மிக முக்கியமான நோக்கம் என்ன? எதுக்காக நம்ம வழிபட வரோம் அப்படி ஒரு கேள்வி நம்ம எழுப்பி பார்த்தோம்னா, நமக்கும் கடவுளுக்கு இருக்கின்ற உறவை உருவாக்குவது தான் ஆராதனை. எதுக்காக நமக்கு வரோம்? நமக்கு ஆண்டவருக்கு இருக்கின்ற உறவை உருவாக்குவது. அதோடு மட்டுமல்ல, இந்த உறவை உருவாக்குவது மட்டுமல்ல, அதிலே நாம் வளர வேண்டும், அதிலே உறுதியாக இருக்க வேண்டும், வலுப்படுத்த வேண்டும். ஆராதனையுடைய மிக முக்கியமான நோக்கம் நமக்கு ஆண்டவருக்கும் ஒரு அன்பின் உறவை உருவாக்குவது. ரெண்டாவது அதில் வளருவது, அதனால தான் ஒவ்வொரு நாளும் வரோம். மூன்றாவது அதில் உறுதியாக நிலைத்திருப்பது. இதுக்கு தான் வழிபாடு இல்லையா? வரலன்னா, ஆராதனைக்கு வரலன்னா நம்முடைய விசுவாசத்தில் நம்மளை அறியாமலே குறைஞ்சி போயிடும். நல்ல உதாரணம் எப்படி தெரியுமா? இப்படி அகஸ்டின் ஒரு உதாரணம் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நல்ல அடுப்பில் ஒரு விறகு வச்சுன்னா அது அப்படி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த விறகு எடுத்து கொஞ்சம் சைடில் ஒரு கட்டையை எடுத்து வச்சாச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஆயிரும், அணைஞ்சிரும் இல்லையா? அதுக்கப்புறம் தூக்கி உள்ளே போட்டால் மீண்டும் பற்றி கொண்டு எரியும். நாம் இந்த ஆராதனை கடவுள் எங்கு நிறைந்திருக்கிறார், நான் என் வீட்டில் இருந்தே ஆண்டவரை நான் தொழுது கொள்வேன் அப்படின்னு சொன்னால் முதல் கொஞ்சம் நேரம் எரியும், அதுக்கப்புறம் அணைஞ்சு போகும். இங்கே வந்தால் தான் அது மீண்டும் பற்றி கொள்ளும் நம்ம இல்லையா? இந்த வழிபாடு என்பது கடவுளோடு நமக்கு இருக்கின்ற அந்த அன்பின் உறவை நம் அந்த 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 கடவுளோடு இருக்கிற தொடர்பை நம் வலுப்படுத்திக் கொள்ளவும் வளர்க்கவும் அது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த ஆராதனை அவசியம்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பினோன்னா மிக மிக அவசியம். ஏன் அப்படின்னு சொன்னால், தன்னை படைத்த ஆண்டவரை நாம் எப்பொழுதும் சார்ந்திருக்க வேண்டும் இல்லையா? ஆண்டவர் தான் நம்ம சார்ந்திருக்கிறதுனால எல்லாவற்றையும் ஆண்டவரை சார்ந்திருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக நாம் ஆண்டவரை என்ன செய்யணும்? வழிபடணும். நம்ம படைத்தது யார்? ஆண்டவர். நாம் யாரை தான் சார்ந்திருக்கணும்? ஆண்டவரை சார்ந்து தான் இருக்கணும். அப்படிங்கிறதுனால நாம் எல்லாவற்றிற்கும் ஆண்டவரை சார்ந்திருக்கிறோம் என்பதை காட்டு வண்ணமாக நாம் இந்த வழிபட வேண்டும். ரெண்டாவது, உலகம் அனைத்தையும் படைத்து மீட்ட ஆண்டவர் என்பதனாலே ஆண்டவருடைய விருப்பம் என்ன? மனிதன் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும், தன்னை வணங்க வேண்டும், வழிபட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம், ஆண்டவருடைய விருப்பமாக இருக்குது. ஆகவே ஒன்று, நாம் கடவுளால் படைக்கப்படுகிறோம், நம்ம ஆண்டவரை சார்ந்திருப்பதனால நம்முடைய தேவைக்காக யாரை வழிபடுகிறோம்? ஆண்டவர் வழிபடுகிறோம். ரெண்டாவதாக ஆண்டவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். ஏனென்றால் ஆண்டவரும் தன்னை வழிபட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். மனிதன் தன்னை வழிபடும் இல்லை, படைத்தான் எல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க இல்லையா? ஆண்டவரை வணங்குவதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை படைத்தார் என்று பார்க்கின்றோம். இந்த நாளில் 3 காரியத்தை நம்ம படிக்கிறோம். அர்த்தமுள்ள ஆராதனை அல்லது நம்முடைய ஆராதனை நம்முடைய வழிபாடு அர்த்தமுள்ளதாக இருக்கணும்னா 3 முக்கியமான நிகழ்வு நடக்கணும். ஒன்று, நம்முடைய ஆராதனை அர்த்தமுள்ளதாக இருக்குன்னா நம்முடைய ஆராதனை கடவுளோடு அன்பின் உரையாடலாக இருக்கணும். உரையாடல் என்னது? பேச்சுவார்த்தையாக இருக்கணும். யாருக்கு? நமக்கும் ஆண்டவருக்கும் பேச்சுவார்த்தை. அது எப்படி? அன்பின் உரையாடலாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். மனிதன் படைத்த உடனே ஆண்டவர் மனிதனோடு அன்பின் உரையாடலில் இருந்தார் இல்லையா? பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாம் ஏவாளோட ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் அழகாக பேசிக்கிட்டு இருந்தார். மனிதனை படைத்ததே எதுக்காக தான்? தன்னோடு பேசி கொண்டிருக்கணுங்கிறக்க தான் இல்லையா? ஆண்டவருக்கு துணைக்கு, பேச்சு துணைக்கு தான் யாரை படைத்தார்? நம்மை படைத்தார். அதனால தான் மகிழ்ச்சியான வேளையிலே, குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருந்தாங்க. எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ அப்பொழுது ஆண்டவருக்கும் மனுஷனுக்கு என்ன செய்து பிரிவினை வச்சு பேச்சுவார்த்தை கட் ஆயிட்டு இல்லையா? இப்போ இந்த பேச்சுவார்த்தையை தொடரணும் அப்படின்னு சொல்லிருந்தேன். என்ன செய்தாங்க? காயின் ஆபேல் ஆண்டவருக்கு காணிக்கையை கொண்டு வராங்க. எதுக்கு காணிக்கை கொண்டு வந்தாங்க, ஏன் காணிக்கை கொண்டு வந்தாலும் நமக்கு சொல்லலை. மெயின் காரணம் என்னென்னா, இந்த தொடர்பை, துண்டித்து போன இந்த தொடர்பை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன செய்கிறாங்க? பலி என்கின்ற ஆராதனை, பலி வழிபாடை அவர்கள் கொண்டு வராங்க. பலி, ஆண்டவருக்கு பலியாக பொருட்களை கொண்டு வராங்க இல்லையா? ஏன் இந்த பலி காணிக்கை உடைய காலத்தில் நடந்தது அப்படின்னு கல்வி எழுப்பி பார்த்தோன்னா, கடவுளுடைய சமூகத்தை நாம் நெருங்குவது அவ்வளவு எளிதானதில்லை. ஏன்னா அவர் ஆற்றல் மிக்க ஆண்டவர், நாம் தூசி இல்லையா? நாம் கடவுளை நெருங்குவது என்பது எளிதான காரியம் அல்ல.
அது உயிரை கொடுக்கின்ற அளவிற்கு விலை மதிப்பு மிக்கது அப்படிங்கிறது தான் பலி காட்டுது. உயிர் கொடுக்குற அளவுக்கு கடவுளை நெருங்கணும்னா நம்ம உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக காட்டுறது தான் அந்த பலி வழிபாடு என்று பார்க்கிறேன். பழைய ஏற்பாடு காலத்தில் அந்த பலி வழிபாடு வந்து அப்புறம் இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் வந்து இயேசுவே நமக்காக பலியாக மறித்ததுனால நாம் இந்த பலி வழிபாடை நம்ம விட்டு விட்டோம் இல்லை. எனவே நமக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவோடு அன்பிலே நாம் உரையாட வேண்டும். எப்படி அன்பிலே உரையாட வேண்டும்? உறவாட வேண்டும் இல்லையா? உரையாடுதல், பேசுறது, கடவுள்கிட்ட எப்படி பேசுறது? நமக்கு அன்புக்குரிய ஒருவரிடம் நாம் எப்படி பேசுகிறோமோ அதே போல் நாம் பேசணும் இல்லையா? அன்புக்குரிய நம்மை நேசிக்கின்ற, நாம் நேசிக்கின்ற ஒருவரோடு நம்ம எப்படி பேசுவோம் இல்லையா? வேதநாய சாஸ்திரியார் வழி சொல்ல, கழித்திருந்து காத்திருந்தோம் காதலனே கருணை செய்வாய் அப்படின்னு படிப்பார் இல்லையா? ஒரு காதலன் காதலி எப்படி அவர்கள் பேசுவார்களோ அதே போன்று ஆண்டவரோடு, ஏன்னா ஆண்டவர் நம்மை அளவு கடந்த அன்பு நேசிக்கிறார், நாம் ஆண்டவர் நேசிக்கிறோம். நம்முடைய வழிபாடிலே அந்த அன்பின் உரையாடல் வெளிப்பட வேண்டும் இல்லையா? அதனால் நம்முடைய ஜெபம்லாம் எப்படி இருக்கணும்னு நம்ம யோசிக்கணும். ரெண்டாவது, நம்முடைய இந்த அன்பின் வழிபாடலே ரெண்டாவதாக என்ன நமக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஆண்டவர் ஒரு மணவாளன், நாம் மணவாட்டி இல்லையா? இப்போ ஆண்டவர் மணவாளன்னா கணவன், நாம் மனைவி. இப்போ ஒரு கணவனும் மனைவி எப்படி பேசிக்கிடுவாங்களோ அதே போன்று நாம் ஆண்டவரோடு உரையாட வேண்டும் இல்லையா? நம்முடைய ஜெபம், நம்முடைய பாடல்கள் எல்லாம் ஒரு கணவன் மனைவி எப்படி பேசுவாங்களோ அதே போல் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? மூன்றாவதாக இந்த உரையாடல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு நண்பரோடு பேசுவது போல் இருக்கணும். ஆண்டவர் மோசையை நண்பராக பார்க்கின்றார். முகமுகமாய் ஒருவன் தன் சிநேகிதனுக்கு பேசுவது போல ஆண்டவர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு நண்பர்கிட்ட நம்ம எப்படி பேசுவோம்? எல்லாவற்றையும் சொல்லுவோம் இல்லையா? நமக்குடைய உள்ள கிடக்கிற எல்லாத்தையும் சொல்லுவோம். அதே போல் தான் ஆண்டவர் ஆபிரகாமை தன்னுடைய சிநேகிதனாக பார்க்குறாரு. ஆபிரகாம், நான் எதை அழிக்க போகிறேன்? சோதங்குமார பட்டணத்தை அழிக்க போகிறேன்னு சொல்கிறார். ஆண்டவர் அழிக்க போகிறதா ஆதாம்கிட்ட சொல்ல வேண்டிய ஆபிரகாம்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் உண்டா? கிடையாது. ஆனால் ஆபிரகாம் யாருடைய நண்பன்? ஆண்டவருடைய நண்பன். ஆகவே தன்னுடைய நண்பன்கிட்ட ஒரு செய்தியை சொல்கிறார். அவன் ஆபிரகாம் எப்படி கேட்குறாரு? 50 பேர் இருந்தால் அழிப்பாரோ? 40 பேர், 30 பேர், 10 பேர், இது யார்? நண்பர்கள் எழுறாங்க இல்லையா? அதே போல் ஆண்டவரும் ஆபிரகாமுக்கும் அவ்வளவு நெருக்கமான உறவு. ஆகவே நம்முடைய வழிபாடு ஒரு நண்பனோடு பேசுவது போன்று நம்முடைய வழிபாடுகள் இருக்கணும். அது இன்னும் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறார். யோவான் 15:15 வீட்டில் பேச பார்ப்போம். நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்வதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் என்று அழைக்கிறேன், ஏனெனில் என் பிதாவிடம் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் அறிவிப்பேன் அப்படிங்கிறார். ஏன்னா அவர் நம்முடைய நண்பர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு அறிவிக்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் நம்முடைய தந்தை, நாம் அவருடைய பிள்ளைகள். சரிண்ணா? ஆண்டவனுடைய தந்தை நாம் அவருடைய பிள்ளைகள், ஆண்டவனுடைய தாய் நாம் அவருடைய பிள்ளைகள் இல்லையா? மகன் மகள். ஒரு தாயும் மகளும் ஒரு தந்தையும் மகனும் எப்படி பேசுவாங்களோ அதே போல் ஆண்டவரோடு நாம் உறவாட வேண்டும். ஆகவே நம்முடைய வழிபாடு அது அன்பின் உரையாடலாக இருக்க வேண்டும். ஆண்டவரோடு அன்பின் உரையாடலாக இருக்க வேண்டும். இது முக்கியமானது, வழிபாட்டில் முக்கியமானது. ரெண்டாவதாக, அர்த்தமுள்ள ஆராதனை அது ஒருமைப்பாட்டிலே அடங்கியிருக்கிறது, அது ஐக்கியத்திலே அடங்கியிருக்கிறது இல்லையா? பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதின கடிதத்தை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த கொரிந்தியரில் பலவிதமான பிரச்சனைகள் உண்டு. கொரிந்து திருச்சபை மிக கடினமான ஒரு சூழலிலே பவுல் அந்த திருச்சபையை ஆரம்பிக்கிறார். கொரிந்து பட்டணம் ரொம்ப ரொம்ப மோசமான பட்டணம் இல்லையா? கொரிந்து பட்டணம் விக்கிரங்கள் நிறைந்த ஒரு பட்டணம், ஏராளமான தெய்வங்கள் நிறைந்த ஒரு பட்டணம். அது ஒரு புண்ணிய ஸ்தலம்னு சொல்லி மற்றவங்க யாத்திரைக்கு வருகின்ற ஒரு பட்டணம். அதோடு மட்டுமல்ல, அங்கே அப்ரதிதா அப்படிங்கிற ஒரு காதல் தெய்வம் உண்டு. அந்த தெய்வத்திற்கு ஏராளமான ஆயிரக்கணக்கான தேவதாசி பெண்கள் இருப்பாங்க இல்லையா? அதனால அதற்காகவே அந்த நகரத்துக்கு என்ன செய்யும்? பெருங்கூட்டம் வரும். ஆகவே பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, கொரிந்துக்கு போகிறது எல்லாத்துக்கும் நல்லதில்லை, போனால் நீ நினச்சிப்பா கெட்டு போவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொரிந்து பட்டணத்தில் பவுல் போய் தங்கியிருந்து அங்கே ஒரு திருச்சபையை உண்டாக்குறார். அங்கே ஒரு திருச்சபையை அவர் ஸ்தாபித்து அது வளருது. திருச்சபை வளர வளர இன்னும் சேர்ந்து வளரும், பிரச்சனையும் வளரும். திருச்சபை வளருதுன்னா பிரச்சனை இருக்குன்னா அங்கே திருச்சபை வளருதுன்னு அர்த்தம். திருச்சபை வளர வளர பிரச்சனை கொஞ்சம் வரத்தான் செய்யும். இங்கேயும் பிரச்சனை வந்துச்சு. ரெண்டாவது, புது திருச்சபை அப்படிங்கிறதுனால பல சந்தேகங்கள், கேள்விகள் வரும் இல்லையா? என்னெல்லாம் செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படின்னு தெரியும் இல்லையா? அதே போல் இந்த கேள்விகள் வரும். உடனே அங்கே இருக்க ஒரு பாட்டியம்மா ஒரு கடிதம் எழுதுறாங்க. குலோவையாள் அப்படிங்கிற ஒரு பாட்டியம்மா யாருக்கு? பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. நீங்கள் தான் அந்த திருச்சபை ஸ்தாபித்தது, எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. சிலர் பவுலை சார்ந்தவங்கிறா, சிலர் அப்போலோவை சேர்ந்தவங்கிறா, சிலர் கேபாவை சேர்ந்தவங்க, நாங்கள் யாரை சார்ந்து இருப்பது? உடனே அவர் அங்கேருந்து எழுதுறாரு. பவுல் அவங்களுக்காக சிலுவையில் அறியப்பட்டார், அப்போல்லோ அவங்களுக்காக சிலுவையில் பட்டார். யார் உங்களுக்காக சிலுவைப்பட்டார்? நீ அவரை சார்ந்துரு. இந்த எந்த ஊழியக்காரனையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
எந்த பார்ட்டியும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரை சார்ந்துக்கணும்? கடவுளை சார்ந்துருன்னு சொல்கிறார் இல்லையா? இப்படி ஒவ்வொரு கேள்வியும் கேட்டாங்க. அதே போல் நீதிமன்றத்துக்கு போகலாமா கூடாதா, விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை சாப்பிடலாமா கூடாதா, இப்படி ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருந்தார். அவர் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு கடைசியாக ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை வருதுன்னா, அவங்க இந்த ஆராதனையில் ஐக்கிய விருந்துன்னு சொல்லுவாங்க. தொடக்க காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, எல்லோரும் இப்படி ஆராதனைக்கு வரும்பொழுது வீட்டில் இருந்து என்ன செய்வாங்க, சமையல் பண்ணி கையில் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா? அதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஆராதனை முடிந்த உடனே அதை மக்களோடு நினச்சவங்க பகிர்ந்து கொடுப்பாங்க. கொடுத்து எல்லாரும் ஒற்றுமையாக உட்காந்து, நம்ம 2 அப்போஸ்தலர் 2 அந்யோன்யத்திலும் அப்பம் விற்பதிலும் தனித்திருந்தார்கள் இல்லையா? எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் அப்படின்னு படிக்கிறோம்ல. அதே மாதிரி எல்லாரும் பணத்தை என்ன சாப்பாடு கொண்டு வருவாங்க, ஒருத்தர் பகிர்ந்து கொள்வாங்க. இது தொடக்கத்தில் நல்லா போய்கிட்டு இருந்து, அப்புறம் நாளாக என்ன அப்படின்னா, கொஞ்சம் பணக்காரங்க கொஞ்சம் அதிகமாக உணவு கொண்டு வருவாங்க, ஏழைகள் உணவு இருக்காது. ஏன்னா திருச்சபையில் பல தரப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஏழைகள் இருக்காங்க, பணக்காரங்க இருக்காங்க, யூதன் இருக்காங்க, கிரேக்கன் இருந்தால், அப்புறம் அடிமைகள் இருக்காங்க. இந்த அடிமைகளுக்கெல்லாம் என்ன கிடைக்காது, உணவே கிடைக்காது, அவங்க கொண்டே வர மாட்டான். அப்போ இந்த வசதி படுத்தவர்கள் அவர்கள் என்ன செய்யாங்க, அற்பமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. இவங்க கொண்டு வர மாட்டாங்க, நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு அது ஒரு பிரச்சனை வந்துச்சு. அடுத்தல கொஞ்ச நாள் ஆனோடனே என்ன வச்சுதாங்க, இவங்க கொண்டு வந்து இவங்களுக்குள்ளேயே பங்கு வச்சு சாப்பிட்டு போயிடுவாங்க. யாருக்கு இருக்காது, இந்த எளிய மக்களுக்கு கொடுக்குறதுக்கு யோசிக்க ஆரம்பித்தாங்க. ரெண்டாவது, இந்த அடிமைகளெல்லாம் வேலை பார்த்துட்டு லேட்டாக தான் வருவாங்க. அவங்க வர்றதுக்குள்ளே இங்கே என்ன இருக்காது, சாப்பாடு இருக்கிறது. பவுலுக்கு இது கோவம் வரும், ஒன்று சாப்பிடணும்னா நீ வீட்டில் பொங்கி சாப்பிட்றதுக்கு இங்கே எடுத்து வந்து இந்த மக்களுக்கு கொடுக்காம நீ ஏன் செய்கிறா அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா? இப்படி இந்த பிரச்சனைகள் வரும். இந்த ஒற்றுமை குறைபாடு அவருக்கு இருந்தது. இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நீங்கள் அன்பின் விருந்து என்பது அது ஒருமைப்பாட்டில் இருக்க வேண்டும். நம்முடைய ஆராதனை என்பது ஒருமைப்பாடு என்பது மிக மிக அவசியம் என்று பவுல் சுட்டி காட்டுகின்றார். இப்படி நீங்கள் ஒருமைப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நாம் விண்ணகத்தில் வாழ்வது என்பது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்கிறார். ஏனென்றால் திருவிருந்தே நம்முடைய அப்பத்தை பிட்டு கொடுப்பதும் எல்லோரும் அதிலே சேர்ப்பதும் தான் இல்லையா? கம்யூனியன் நம்மை ஒன்றிணைக்கின்றது, நம்ம எல்லாரையும் ஒன்றிணைக்கின்றது. அவன் இந்த திருவிருந்திலும் பங்கு பெறுவதில் அர்த்தம் இல்லாமல் போகும். நம்முடைய இந்த ஒற்றுமை இல்லைன்னா திருவிருந்தில் பங்கு பெறுவதில் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அதோடு மட்டுமல்ல, இங்கு ஒற்றுமையாக நம்ம இருக்க பழகலைன்னா எங்கே ஒற்றுமையாக இருக்க முடியாது, பரலோகத்தில் நம்மளால் ஒற்றுமையாக இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா, இங்கே கொஞ்சம் மக்கள் தான், அங்கே பல நாட்டுக்காரன் வந்திருப்பான். ஏன் இங்கே பழகலைன்னா, இங்கே நம்ம சேர்ந்து பழகலைன்னா அங்கே என்ன செய்ய முடியாது, சேர்ந்து இருக்கிறது நமக்கு கஷ்டமாயிரும். ஆகவே ஒருமைப்பாடு தான் நம்முடைய ஆலய வழிபாட்டில் நம்மை ஒருமைப்பாடு நம்மை ஒன்றிணைக்கிறது. இதுதான் நம்மை ஒன்றிணைக்கிறது. நான் ஒருமைப்பாடோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். மூன்றாவதாக, அர்த்தமுள்ள ஆராதனை என்பது விடுதலை பணி அல்லது நற்செய்தி பணி அறிவிப்பதிலே அடங்கியிருக்கிறது இல்லையா? ஆராதனை அப்படின்னா இந்த 4 சுவரோடு முடிஞ்சு போகிறதில்லை இல்லையா? நம்மை ஆண்டவர் உலகத்திற்கு ஒளியாகவும் உப்பாகவும் வைத்திருக்கின்றார். ஆகவே நாம் பிரகாசிக்கின்ற மக்களாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த ஆராதனை அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு பயன்படுத்தியிருக்கின்ற எபிரேய வார்த்தை அபோடா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதற்கு என்ன செய்தால் பணி செய்தல் அல்லது சேவை செய்தல் என்று பொருள். நாம் பிறருக்கு சேவை செய்யவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய வழிபாடு மற்றவர்களுக்கு நம்மை சேவை செய்ய வேண்டும் என்று நம்மை தூண்ட வேண்டும் இல்லையா? மற்றவர்களுக்கு சேவை செய்வது மிக மிக அவசியமான ஒன்றாகிறது. இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்துக்கு வருகிறார் இல்லையா? ஜெபாலயத்தில் சூம்பின கையுடைய மனுஷன் நிற்கா. அவனை பார்க்குறாரு. பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து சோம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். அது என்ன நாள்? ஓய்வு நாளாக இருக்குது. பொதுவாக ஓய்வு நாளில் வேலை செய்ய மாட்டாங்க யூதர்கள். வேலை செய்யக்கூடாது. ஓய்வு நாள் ஓய்ந்திருக்க வேண்டும், வேலை செய்யக்கூடாது. ஆகவே ஓய்வு நாள் வேலை செய்யக்கூடாது அப்படின்னோடனே ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தாங்க. குறிப்பாக இந்த மாதிரி சேவை செய்யறதை அவங்க விரும்பலை. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த சூமின கையுடைய மனிதனை இயேசு சோமாக்குறாரு. இது யூத தலைவர்களுக்கு எரிச்சலை கொடுக்குறது. ஏன் எரிச்சலை கொடுத்தது அப்படின்னா, பொதுவாகவே யூத சட்ட விளக்க நூல் அப்படின்னு ஒன்று மிஷ்னான்னு சொல்லுவாங்க. அந்த மிஷ்னா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒரு டாக்டர் அல்லது ஒரு மருத்துவர் அல்லது ஒரு வைத்தியன், ஒரு மனுஷன் குற்றுயிராக இருக்கிறான், இன்னைக்கு அவனுக்கு சிகிச்சை கொடுக்கலன்னு செத்து போவான் அப்படின்னு இருக்கிறவனுக்கு மட்டும்தான் என்ன செய்யணும், ஓய்வு நாளில் சிகிச்சை கொடுக்கணும். மற்ற நாள் அப்படி அவனை ஒரு வேளை இன்றைக்கி மறித்து போக மாட்டான், நாளைக்கு வர தாக்கு பிடிக்கும் அப்படின்னா என்னைக்கு சிகிச்சை கொடுக்கணும், ஓய்வு நாள் முடிந்து மறுநாள் தான் அவனுக்கு சிகிச்சை கொடுக்கணும் இல்லையா? அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, சூமின கையுடைய ஒரு மனுஷனை ஓய்வு நாளில் சுகமாக்குறாரு. அவர் ஓய்வு நாள் சுகமாக்கி அதிலேருந்து ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறாரு. ஓய்வு நாள் ஓய்ந்திருக்கிற நாள் அல்ல, ஓய்வு நாள் பிறருக்கு சேவை செய்கின்ற நாள் அப்படிங்கிறார் இல்லையா? ஓய்வு நாள் 6 நாள் நமக்காக வேலை பார்க்கணும், 7வது நாள் யாருக்காக, ஆண்டவருக்காக வேலை பார்க்கணும். பிறருக்கு செய்வது ஆண்டவருக்கு செய்த பணி. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க 7வது நாள் ஓய்வு இருக்குன்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய காரத்தை கற்றுக் கொடுக்குறார். ஓய்வு நாளில் சூமின கையுடைய மனுஷனை சுகமாக்கி, எப்பா ஓய்வு நாள் என்பது ஓய்ந்திருக்கிற நாள் அல்ல, ஓய்வு நாள் என்பது பிறருக்கு
படி செய்யணும். ஆகவே நம்முடைய ஆராதனை என்பது மற்றவர்களுக்கு சேவை செய்கின்ற எண்ணத்தை நமக்கு என்ன செய்யணும்? தூண்டணும் இல்லையா? ஆகவே 3 முக்கியமான காரியத்தை படித்தோம். நம்முடைய வழிபாடு ஒன்று ஆண்டவரோடு அன்பின் உரையாடலாக இருக்கணும். நம்ம அன்போடு நம்முடைய ஆண்டவர்கிட்ட பேசுவதாக இருக்கணும். பாடி அவரை மைமைப்படுத்துவதாக இருக்கணும். 2வதாக நம்முடைய அர்த்தமுள்ள ஆராதனை என்பது ஒருமைப்பாடோடு அன்போடு ஐக்கியத்தோடு வாழ்வது தான் ஒருமைப்பாடை காட்டுகிறது. 3வதாக அர்த்தமுள்ள ஆராதனை என்பது பிறருக்கு நாம் சேவை செய்ய வேண்டும். அவை ஆண்டவருக்கு நாம் சேவை செய்வோம். அதன் வழியாக ஆண்டவருடைய இறையரசை நாம் கட்டி எழுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.